வெல்கம் டு தெய்வானி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைசூர் பருப்பு தால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்த ரெசிபி. ஒரு குக்கரில் தண்ணி சேர்த்துட்டு நான் 100 கிராம் மைசூர் பருப்பு கழுவி சேர்த்துருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். குக்கரு மூடி போட்டு ஒரு விசில் விட்டுடலாம். விட்டு பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி நல்லா குழைவாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்த பிறகு நான் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். மிளகாய் தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசனை போன பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து உப்பு சேர்த்து தாலுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. தால் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இந்த தால் சப்பாத்தி, தோசை, சாதத்துக்கு கூட நெய் போட்டு சாப்பிட்டோங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் நீங்களும் மைசூர் பருப்பு தால் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.